ஹலோ கைஸ். ஸோ அண்ணா சீரியலில் இப்போ எல்லாருமே எதிர்பார்க்கறது என்ன? ரத்னா உயிரோட இருக்காங்களா இல்லையா? அதுக்கான உண்மையான ஆன்சர் ரத்னா உயிரோட தான் இருக்காங்க, சாகலை. ஓகேங்களா? ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்முகம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்னடா பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புதுசு அழுதுகினே வந்து அவங்க அம்மா படம் முன்னாடி புலம்புறாரு. நீ வந்து இல்லையா, நீ ஏன் இப்படி எங்களுக்கு ஒன்றும் உதவ மாட்டேற அப்படி இப்படின்னு கேட்குறாரு. சாமி இருக்கா இல்லையா அந்த மாதிரிலாம் கேட்குறாரு. உடனே என்ன ஆகுதுன்னா அவங்க அம்மாவோட ஆவி வந்து கனி உடம்புல வந்துடுது. ஸோ இப்போ வந்து புரிஞ்சிட்ருக்குமே என்ன ஆகும். கனி வந்து அவங்க அம்மா பேசுகிற மாதிரி, அவங்க அம்மா தான் பேசுகிறாங்க கனி உடம்புலேருந்து. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மைல் தூரம் போ, அவளோட உயிர் வந்து ஊசலாடி நிற்கு, போய் பாரு அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் எல்லோரும் பீச்சுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே வந்து அங்கே இருக்காங்கல்ல, அங்கே சில ஆளுங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சொல்கிறாங்க, இந்த பொண்ணோட பாடி இப்போ தான்ப்பா போலீஸ் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து அந்த பாடின்னு சொன்ன உடனே சண்முகத்துக்கு வந்து ரொம்ப அப்படியே கஷ்டமாயிடுது. மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க. ஸோ அது வந்து இப்போது இது டிவியில் வந்து நான் பார்த்தேன், ப்ரொமோ போட்டிருந்தாங்க. என்னென்னா வந்து ரத்னாவை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. ஸோ யாராவது ஒரு நல்ல டாக்டர் வந்து பார்க்கணும்னு சொல்லி பரணி தான் வந்து ரத்னாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பிழைக்க வைக்கிறாங்க. ஸோ இதுதான் நடக்குது. ஓகேங்களா? ஸோ ரத்னா வந்து சாகலை, உயிரோட தான் இருக்காங்க. லெட்ஸ் சி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் ரத்னா உண்மையிலே சாகலைங்க. ஏன்னா எனக்கு அப்போவே தோணுச்சு, ரத்னாவை சாகடிக்கலாம் மாட்டாங்க அப்படி தான் நினச்சேன். அதே மாதிரி நடந்துச்சு. ஓகே. ஸோ இதுக்கப்புறமாச்சும் ரத்னாவும் அந்த அவன் பேர் என்ன, வெங்கடேஷ் வாழறாங்களான்னு பார்ப்போம். லெட்ஸ் சிங்க. ஓகே. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். பார்ப்போம்.